இங்க சுதா நினைச்சபடி அந்த ஏசிய வந்து இங்க டெலிவரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இத முத்து பார்த்துட்டு உடனே சுதாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த குடும்பத்த பிரிக்கணும்னு தானே இப்படி ஒரு பிளான் பண்றீங்கன்னு சொல்ல, நான் எதுக்கு அப்படியெல்லாம் நினைக்க போறேன்னு எங்க சுதாவும் பேச, இங்க அந்த ஏசியெல்லாம் ஒண்ணு வேணாம். இப்பவே இத அனுப்பி வைக்கிறேன். நீங்க அத எடுத்துக்கோங்க. தேவையில்லாம எங்க குடும்பத்துல நீங்க குழப்பத்த உண்டு பண்ணாதீங்க. ஏன் எங்களுக்கு வாங்க தெரியாதா? எங்களுக்கு எப்ப வாங்கணும்னு தோணுதோ அப்ப நாங்க அத வாங்கி வச்சுக்கிறோம். நீங்க தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறத இதோன்னு நிறுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்க முத்து கால கட் பண்ணிடுறாங்க. இதனால சுதாவுக்கு செம டென்ஷன் ஆகுது. இந்த கோவத்தை உடனே விஜயாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, என்ன சம்மந்தி, நான் உங்களுக்காக தானே அந்த ஏசியை நானும் வாங்கினேன். இப்போ என்னடானா அந்த ஏசியை ரிட்டன் அனுப்பி வைக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு சம்மந்தின்னு சொல்ல, என்ன சம்மந்தி சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியலேன்னு விஜயா சொல்றத கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சுதா வந்து முத்து பேசினது எல்லாத்தையுமே இங்க விஜயா கிட்ட சொல்ல, அப்படியா, இன்னும் ஏசி வீட்டுக்குள்ளே வரலையே, அவன் வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான் போலன்னு சொல்லிட்டு, இருங்க சம்மந்தி நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன்னு காலை கட் பண்றாங்க. உடனே அண்ணாமலை, என்னாச்சு விஜயா, ஏன் இப்படி பதட்டப்படுறேன்னு சொல்லி கேட்க, இங்க ஸ்ருதியோட அம்மா தனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. அது அப்படியே இங்க அண்ணாமலைகிட்ட சொல்ல, இப்போ முத்து பண்றது தானே சரியான விஷயம். இதுல நீ எதுக்கு தேவையில்லாம முத்து மேல கோவப்படுற? அவங்க எதுக்கு தேவையில்லாம நம்ம குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்கிறாங்க? நம்ம வீட்டுல எப்போ ஏசி வைக்கணும்ன்றது நமக்கு தெரியும். அது அவங்க செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்க பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்காக இந்த வீட்டையே அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒன்று அவசியம் இல்லைன்னு சொல்ல, இங்க விஜயாவும் வந்துட்டு, அவங்களுக்கு எதுக்குங்க இந்த வீடு, இதை விட பெரிய வீட்டில் அவங்க இருக்கும்போது இந்த வீட்டை பத்தி அவங்க யோசிக்கிறாங்கன்னா அவங்க நல்ல மனசை பத்தி நீங்களும் புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க விஜயான்னு எங்க விஜயாவுக்கு எவ்வளவுதான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சாலும் இங்க விஜயா அதை கேட்கிற மாதிரி இல்லை. கீழே போறாங்க. கீழே போய் இங்க முத்துக்கிட்ட சண்டையும் போடுறாங்க. என்னடா முத்து நினைச்சிட்டு இருக்க, இப்போ அவங்க அனுப்பி வச்ச ஏசியை எதுக்காகடா திரும்பவும் நீ அங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி கேட்க, இங்க முத்து வந்துட்டு அதெல்லாம் அப்பாவுக்கு தெரியும், நம்ம குடும்பத்துல நம்ம எல்லாரும் இருக்கப்போ அவங்க இதுக்கு தேவையில்லாம தலையிடுறாங்கன்னு சொல்லி எங்க முத்துவும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேச, நீ இங்க பொறாமையில பேசிக்கிட்டு இருக்காத, ஓ மாமியார் வீட்டிலேருந்து ஒண்ணுமே இந்த வீட்டுக்கு வரது கிடையாது. எங்க ஸ்ருதியோட அம்மா வீட்டிலேருந்தாவது ஏதாவது செய்யறாங்க, அதை நினைச்சு பெருமைப்படாம இப்படி பொறாமையில நீ அந்த ஏசியே வேணான்னு சொல்லி அனுப்பி வைக்கிற அப்படின்னு சொல்லி இங்க விஜயாவும் திட்ட, இங்க பாரு முத்து பண்ணதான் சரி, தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்காத. ஏன்பா இந்த ஏசி எல்லாம் உடனே எடுத்துட்டு போங்க, யார் அனுப்பி வச்சாங்களோ அவங்க வீட்டுல கொண்டு கொடுங்கன்னு எங்க அண்ணாமலை சொல்ல, எங்க விஜயா அடம் பிடிச்சு அந்த ஏசியை திரும்பவும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்க சொல்றாங்க. இங்க முத்துவும் அண்ணாமலை எவ்வளவு சொல்லியும் கேட்காத விஜயாவை வந்து என்ன சொல்றதுனே தெரியல. சரி, இவ எடுத்த முடிவுல தெளிவா இருக்கால, ஈவினிங் மனோஜ் வரட்டும் பேசிக்கலான்னு இருக்கிறாங்க. இங்க மனோஜ் கடையில தானே ஆர்டர் பண்ணி அந்த ஏசியையும் வாங்கினாங்க. அதுக்கான பணத்தை அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருவோம். இப்போ இந்த ஏசி நம்மளே வாங்கின மாதிரி ஆயிடும்ல நினைச்ச எங்க அண்ணாமலை, மனோஜ் ரோஹிணி வந்த உடனே வந்துட்டு இந்த ஏசிக்கான பணத்தை வந்து கேட்குறாங்க. இந்த ஏசியை உங்க கடையில தானே ஸ்ருதியோட அம்மா வாங்கினாங்க, இப்போ இந்த ஏசியை நமக்காக வாங்கணும்னு சொல்லி இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. இது வந்து சரியா படலடா மனோஜ், அதனால இந்த ஏசிக்கான பணத்தை திரும்பி கொடுத்துரு. இதை ஸ்ருதியின் மூலமா கொடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்லிடுவோம். இப்போ இந்த ஏசி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கின மாதிரி தானே ஆகும் அப்படின்னு சொல்ல, என்னப்பா முதல் நாள் வருமானமே 1,00,000 ரூபாய்க்கு மேலே வந்தது, இப்போ அந்த பணத்தை அப்படியே கேட்குறீங்களேன்னு சொல்ல, ஆமா உங்க அம்மா விஜயா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, அதுக்கு பதிலாக இந்த பணத்தை நீ திருப்பி கொடுத்துடலாமே. இந்த ஏசியை இப்போ இங்கே வைக்கணும்னு உங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறா, ஏசியை வச்சுட்டா போச்சு, ஆனால் அது நம்ம பணமாக தான் இருக்கணும், அது மற்றவங்க மூலமாக வந்ததா இருக்கக்கூடாதுன்னு அண்ணாமலை சொன்னதை கேட்டு இங்க விஜயாவும் ரோகிணி மனோஜ் 3 பேரும் ரொம்ப அதிர்ச்சியில நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அது கூடனே முத்துவும், அதுக்கு தான் மீனா கையால முதல் வருமானம் நீ வாங்கியிருந்தனா இந்நேரம் உன் கடையில இந்த பணமாவது மிஞ்சிருக்கும். இப்ப பாரு அவங்க கையால முதல்ல வாங்க போய் இப்ப இது அவங்களுக்கே திரும்பி போக போகுது. மீனாவோட ராசியை பத்தி இப்பனாலும் மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டா சரின்னு இங்க மீனாவை பத்தி முத்து பெருமையா வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த பணத்தை கேட்கிற வெறுப்புல இங்க ரோஹிணி மனோஜும் நின்றுட்டு இருக்காங்க.